இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா 30க்கு 40 லேண்ட் டைமென்ஷன்ல 2.25 சென்ட் இடத்துல 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியால ஒரு அழகான 2 பிஹெச்கே வீட்டை தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோங்க. 2 பிஹெச்கே விலைலாம் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் எங்கெங்கேயோ போகுதுங்க. எல்லாரும் கேட்டால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் விலையே சொல்கிறாங்க. நடுத்தர மக்கள்லாம் நாங்கள் எப்படிங்க வீடு வாங்குறது, எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இனி கவலையே இல்லைங்க. ஏன்னா இந்த வீடு உங்களுக்கானது தான். விலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த வீட்டை வெரி லோ ப்ரைஸில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேசப்போ 40 அடி நீளமாவோ கரெக்டாக 2.25 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஃப்ளோர்லேயே 2 பிஹெச்கே வீடாக 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா லைட் கிரே, டார்க் ப்ரௌன், ஆரஞ்சு காம்பவுண்ட் வாலுக்கு டார்க் க்ரீன் கலர் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் பண்ணி நிறைய ஸ்டைல் டிசைன் கொடுத்து ஸ்பாட் லைட் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷனை நல்லா நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 9க்கு 19. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங்கிறதுக்குமே வந்து மேட் ஃபினிஷில் கார் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறதே வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் கிளாஸ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் அதாவது நிலவு சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சின்னதாக நமக்கு இங்கே ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 16 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் 2x4 கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் நார்த் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு ரொம்ப அழகுப்படுத்துகிற மாதிரி இங்கே கொடுத்துருக்க சூப்பரான மல்டிமீடியா டிவி யூனிட். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட்டோட பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஷோகேஸில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னி மூலையில் வீட்டோட க்யூட்டான கிச்சனை நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கபோர்ட் ஒர்க்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா நிறைய கடப்பாக்கள்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்னு சொல்கிற குபேர மூலையில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் வந்து 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். அளவு 4க்கு 10. இதில் நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸ் க்ளோசெட். இது போக பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம்க்கான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூ டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2x4 கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைட் வாலில் மட்டும் பெரிய ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 10. இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம்க்கான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பேக் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி லிவிங் ஏரியாவுக்கு கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்தோம்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் போகிறக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூமாக பார்த்துட்டு போயிடலாம்.
இந்த அவுட்டர் பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேக் ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க இந்த ஸ்டேக்கஸ் மூலியமா நம்ம மேல டெரஸ் அறை போய் என்னக்கு நம்ம பார்த்துலாம். மேல நம்ம டெரஸ் அறை வந்தோம்னா பாத்தீங்கன்னா அங்க நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்னு ட்ரிங்கிங் வாட்டருக்கும், இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கும் ஃபிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்ல வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எக்ஸைட்டா இங்க லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல பாத்தீங்கன்னா வீரப்பாண்டி பிரிவு தாண்டோன்னு சாந்தி மேட்ல தான் இந்த வீடு லொக்கேட்டா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 50 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட உணர்வுக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.